கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. நல்ல கிரக நிலைமைங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைகிறது மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம். 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகா ஓகோன்னு இருக்குதுங்க. ஒரு குறையும் இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 கிரகம் 6 கிரகம் வலிமையாக இருக்கின்ற இந்த நிலைமை இப்போவும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் கடுமையான 6-8 தசாபக்திகள் இருக்கிறவங்களுக்கு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும். மற்றபடி என்ன தேவையோ வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்ன நினைக்கிறீங்கன்றதை நான் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உண்மையை சொல்லிடுவேன். எந்த நிலைமைகள்லையும் ஒரு நல்ல விதமான தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் நீங்கள் சோதனைகளை அனுபவித்த மாதிரி இப்போல்லாம் ஒன்றும் சோதனைகள்லாம் இல்லை. எதிர்ப்புகள் விலகும், கடன்கள் விலகும், வருமானம் வரும், தொழில் நன்றாக இருக்கும், தொழிலுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். எல்லா நிலைமைகள்லேயும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு. வீடு மாற்றலாம், தொழிலிடம் மாற்றலாம், தொழிலுக்கு முன்னேற்றம், நல்ல பயணங்கள் இருக்கும். ஆர்டர்களுக்கான வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் போக முடியும். எதை லட்சியமாக எதை ஆசையாக கொண்டு இருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு சரியான விஷயங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள் முயற்சிகளை மட்டும்தாங்க செய்யணும். அடிக்கடி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இதை தான் சொல்லுவேன். நேரம் நல்லா இருக்குன்றதுக்காக வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காதுங்க. நீங்கள் முயற்சிகளை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதை விட மேலான ஒரு அமைப்பில் இப்போது கிரகங்கள் அனைத்தையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலை அமைப்புகளில் கடந்த காலத்தில் ஆண்களால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும், மாமனார் மாமியார் பிரச்சனைகள் விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும். சொந்த ஊர் போக முடியும், உல்லாச பயணங்கள் போக முடியும், யாத்திரைகள் போக முடியும், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க முடியும். குழந்தைகளுக்கான சிறு சிறு நோய்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும். எந்தெந்த விஷயத்திலையும் டிஸ்டர்ப் இல்லாமல், இது அப்படியே டிஸ்டர்ப் இருந்தாலும் ஒரு 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் சரியாயிடும். சந்திராசிரம நாட்களில் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலைமைகள் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எந்த விதத்திலும் எப்படியும் நல்ல விதமான தன்மைகள் மட்டும்தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோகங்கள் இல்லாத ஒரு நல்லதொரு அமைப்பாகவே இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும்.